welcome to everyone present. We appreciate your time and interest in joining us today. We are honored to be joined by the renowned eye care experts, Professor Dr. Amar Agarwal, a pioneer in health eye care services, leading it to hospitals with vision and growth. Dr. Ashwin Agarwal, Chief Clinical Officer, Distinguished Eye Surgeon and Clinician, overseeing our hospital clinical excellence. Dr. S. Soundri, Regional Head Clinical Services, a skilled eye care professional managing our clinical services with precision. Today we gather to share a remarkable medical breakthrough. Eye for Innovation, restoring sight using pinhole pupilloplasty for corneal damage, avoiding corneal transplant. First, I request Dr. Amar. Thank you. Monday morning 7:30 I will reach the ground actually. First game முடிஞ்சது, second game play பண்ணிட்டு இருக்கோம் ஷட்டில். நான் ஃப்ரண்ட்டு, another person பேக் சைடு. டபுள்ஸ். ஆக்சுவலாக அவர் என்ன ஆகிடுச்சு, நான் ஃப்ரண்ட்டு பால் வரப்போ ஐ சி த பால் அண்டு அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அவர் ஒரு 3-4-5 ஃபீட்லேருந்து வெரி ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பால் அடிச்சுட்டு இப்படி அடித்தார் இந்த ஆங்கிளில். அந்த ஆங்கிள் அடித்த உடனே அந்த பால் அப்படியே பால் அடிச்சுட்டு அந்த நான் பெக்ஸ் போட்டிருப்பேன், விளையாடுறதுக்கு தனி பெக்ஸு, அந்த பெக்ஸு ஒடிஞ்சு தூளாக போயிடுச்சு. தூளாக போனோடனே வித்தின் செகண்டு டார்க் ஆகிடுச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், கண்ணை திறந்து பார்த்தா ஒரு புகை மண்டலமாக இருக்குது, எதுவுமே தெரில. அவ்வளோதான். உடனே சன்னுக்கு கால் பண்ணி தாம்பரம் அகர்வால் போனோம். இமிடியேட்டாக இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து சார் கேர் பண்ணிங்க. தேங்க்யூ சார். Thank you, sir. Thanks. Correct, please, sir. So, understand, I tell you, in this sport injury, நம்ம சொல்ற எக்ஸாம்பிள்ல squash, very fast game. Squash என்ன இருக்கு, opponent same courtல இருக்கு, அடிப்படை. So, there are many cases like this. This is okay. Knife injury இருக்கு. Knifeல யார் கட் பண்ணுது, சண்டை போட்டுச்சு, சண்டை இதுல ப்ராப்ளம் வரலாம். But more important is, some people are born problems. Means conical cornea. யார்கிட்ட corneaல அப்படி இருக்கு conical மாதிரி, யா corneal opacity இருக்கு, scarring இருக்கு, இதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கரெக்ட் பண்ணலாம் through this pinhole surgery. Okay? Please be comfortable, sir. Please, sir. Thank you. So, will you spell in Tamil? ஒரு பேஷண்ட் இருக்கீங்க, ஃபுல் கட் இருக்கீங்க, நீங்க பார்க்கலாம் ஃபுல் கண்ல கட் இருக்கீங்க, வெளியே தெரியுதா? அல்லா பேர் eye has been cut by knife injury, something has happened. இப்போ பேஷண்ட் ஒண்ணுமே தெரியல. நம்ம என்ன பண்ணது, see this is the diaphragm, இந்த brown structure தெரியுதா, பெரிய இருக்கு, சின்ன பண்ணிட்டேன், small opening பண்ணிட்டு immediately பேஷண்ட்க்கு ஒண்ணுமே தெரியல. because of this pinhole he is able to see clearly. Everybody, first of all நான் ஏன் இங்கே கூப்பிட்டேன், ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் நான் காமிக்கிறேன் இன்னைக்கு. இப்போ யார்கிட்ட பாருங்க, ஃப்ரண்ட் விண்டோ இருக்கு, கார்னியா நம்ம சொல்றது, அங்கே டேமேஜ் இருக்கு, யாருக்கு அடிபடுனது, கட் ஆயிடுச்சு, ஸ்கார் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம நார்மலி சப்போஸ் யார்கிட்ட அடிபட்டுச்சு, ஸ்கார் இருக்கு, கண் மாற்றணும். அதே நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர் corneal transplantation. This is the main problem. யார்கிட்ட opacity இருக்கு, white scar இருக்கு, anybody has got a cut injury, any such problem where astigmatism is very high, again நம்ம transplant பண்ணணும். யார்கிட்ட ஒரு conical cornea இருக்கு, many patients have got front window conical மாதிரி இருக்கு, cornea இருக்கு, இப்படி மாதிரி இருக்கு, இதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, கண் மாற்றணும் in serious cases. இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்கீங்க, we have brought out a technique, நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது pinhole surgery. இதுல என்ன பண்றது, நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டே அவாய்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் நம்ம யார் கேட்ட கண் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது, நம்ம யார் சத்த போறத கண் எடுத்துட்டு பேஷண்ட் கண்ணில் போடணும். கரெக்ட்? when you do that ரிஜெக்ஷன் வரலாம், லைக் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல ரிஜெக்ஷன் வரலாம், அப்படி நம்ம கண்ணில் ரிஜெக்ஷன் வரலாம். இப்போ ரொம்ப தையல் இருக்கு இதுல, we have about let's say 16 or so many sutures for transplant போடணும். அதெல்லாம் போட்டு again problem வரலாம்.
So there are a lot of complications வரலாம் because of transplant. But some cases what we have now done is we have made a pinhole surgery. This will replace transplant in many cases, not in all cases, but many cases le நம்ம transplant வானா நம்ம pinhole surgery பண்ணலாம். இதில் அட்வான்டேஜ் என்ன இருக்கு? pinhole surgery யார் சத்த போந்த கண்ணு வானா பேஷண்ட் சேம் ஐ நம்ம கண்ணு ஒரு pinhole மாதிரி பண்றது. when you make the eye like a pinhole, இப்போ நீங்க எல்லா பேர்கிட்ட கேமரா இருக்கு, கரெக்ட்? அங்கே டாப் கேமராஸ் டிவிஸ் are there. all of நீங்க பாருங்க டயஃப்ரம் இருக்கு. டயஃப்ரம்ல என்ன இருக்கு? சப்போஸ் லைட் ஜாஸ்தி இருக்கு, நம்ம லைட் டயஃப்ரம் கம்மி பண்றது. சப்போஸ் டார்க் இருக்கு, நீங்க டயஃப்ரம் ஓபன் ஆறது. அப்படி நம்ம கண்ணுல இந்த பிரவுன் ஸ்ட்ரக்சர் நீங்க தெரியுதல்ல, அது டயஃப்ரம் இருக்கு. அது நம்ம சொல்றது ஐரிஸ். இப்போ நம்ம என்ன பண்றது? பின்ஹோல்ல we are making this diaphragm small. இப்போ think, suppose I make this thing small, rays of light உள்ள போனா கண்ணு உள்ள சைடுல போக மாட்டோம் உள்ள, only the central rays of light will go in. Central rays of light உள்ள போறது, patient sees immediately without transplant. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், then you will understand it better. இப்போ நீங்க பாருங்க, இங்க இத போட்டோகிராஃப் நீங்க பார்க்கலாம். நம்ம ஐடியா என்ன இருக்கு? இந்த பின்ஹோல் சர்ஜரியில என்ன இருக்கு? how are we doing this? இதில ஐரிஸ் பின்னாலே ஒரு தையல் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்றது. this is inside the eye. உள்ள இருக்கு, கண் உள்ள இருக்கு, வெளியில இருக்க மாட்டேன். it is for life. ஒரு வாட்டி அங்க தையல் போட்டுட்டேன், patient will be comfortable for life till the end of life. பேஷண்ட்ல இருக்கு, இதை அப்சர்வ் ஆக மாட்டேன், பர்மனன்ட்லி அங்க இருக்கு, எடுக்கணும் இல்ல. this is the advantage of pinhole surgery. now I will talk to about Mr. Money patient நம்ம கிட்ட இங்க இருக்கு. sir, just stand up, you can sit there, but yes, please sit down sir, please sir, sorry sir, no, I think please sit down sir. தழும்பு இருக்கிறப்போ அந்த தழும்புக்கு அதனால என்ன ஆகும்னா கருவிழியோட ஷேப் மாறும். அந்த ஷேப் மாறுறப்போ நம்மளுக்கு இமேஜ் கரெக்டா ரெட்டினால படாது. ஸோ இந்த மாதிரி கருவிழி தழும்பு இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி போட்டா கூட பார்வை தெளிவா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் நம்ம இந்த பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டின்ற டெக்னிக்ல பண்றோம். உள்ள இருக்கிற அந்த பாப்பாவை நம்ம சின்னதாக்கிடுறோம். ஸோ சின்னதாக்குறப்ப என்ன ஆகும்னா இந்த ரேஸ் ஆஃப் லைட் வர்றது அந்த கரெக்டாக அந்த சென்டர் பகுதியில் போய் ரெட்டினால படுறதுக்கு நம்மளுக்கு அது பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மற்ற இடத்துல அந்த ஸ்கார் இருக்கிற இடத்துல வர லைட்ஸை கட் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சென்டர் வழியாக வர லைட்ஸ் மட்டும் ரெட்டினாலில் படுறதுனால அவங்களுக்கு பார்வை நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு கார்னியால இன்ஃபெக்ஷன் தழும்பு வருது, பிளாஸ்ட் இன்ஜுரிஸ், இது மாதிரி ஷட்டில் காக் இன்ஜுரி, அந்த மாதிரி கருவிழியில எந்த தழும்பு இருந்தாலும் கரெக்டாக சென்டர் பகுதி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் நம்ம பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டி பண்ணி அவங்களுக்கு நல்ல விஷன் கொடுக்க முடியும். see before I should just நீங்க பார்க்கலாம், இங்க வெள்ளை ஒபாசிட்டி இருக்கு. நான் காமிக்கிற இன்னொரு கேஸ் இது மாதிரி